Hi all, welcome to Demystifying Markets. So நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for Nifty, Bank Nifty and Fin Nifty market profile learning. Market profile is the base for this channel. So market profile பேஸா வச்சு தான் நம்ம live trading sessionலயும் பாத்தீங்கன்னா index and stock analysis complete market profile analysis பண்றோம். So உங்களுக்கு market profile கத்துக்கணும் அப்படின்னா like in a very depth analysis for a depth analysis இருக்கட்டும் இல்ல வந்து for different concepts in market profile and how to approach market profile in a very practical manner. So நம்மளோட training பாத்தீங்கன்னா it's a complete dot joining process மாதிரி like everything like நம்ம ஒரு dot எல்லாமே hidden information எல்லாமே நம்ம வந்து கனெக்டிவா வந்து எப்படி கொண்டு வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு analysis in market நம்ம பண்ணலாம் அப்படின்றத to the best use of market profile data வச்சு எப்படி நம்ம trading decisions வந்து எடுக்க முடியும் conviction trades எடுக்க முடியும் அப்படின்றது தான் we are going to practice in entire training. And if you wish to learn the market profile in a very structured and organized way, kindly contact the WhatsApp number. The next batch is going to start. And few feedbacks of the completed batch, recent batch ஓட few feedbacks நான் வந்து upcoming videoல share பண்றேன். So in the following videoல நான் வந்து feedbacks வந்து share பண்றேன். So coming back to Nifty. So Nifty பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெண்டு நாளும் 25,400 which was earlier resistance வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா அந்த லெவல் பாத்தீங்கன்னா it was turned into a kind of support system. and 25,400க்கு மேல தான் மார்க்கெட் வந்து இப்போ ரெண்டு நாளுமே மார்க்கெட்டோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,400க்கு மேல எஸ்பெஷலி அந்த ஜோனுக்கு மேல தான் பட் 25,440 அந்த ஜோனுக்கு மேல தான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ 25,400 எவ்வளோ ரெசிஸ்டன்ஸா இருந்ததோ அந்த லெவல வந்து perfect support வந்து இப்போ few days turn பண்ணிருக்காங்க, that is 2 days. But Nifty on upper side பாத்தீங்கன்னா it is very clear 25,500 அந்த zone வந்து clear-ஆன resistance இருக்கு, that is 25,450 ல இருந்து 500 வரையுமே last 2 days no healthy IB extensionும் நம்மளுக்கு நடக்கல, IB extensionும் நடக்கல, even வந்து down side நடந்த extensionும் healthy-ஆ இல்ல. Whereas on this day பாத்தீங்கன்னா market open ஆயிருக்கு, again IB extension was not healthy. So 25,450 to 500 anywhere வந்து நம்மளுக்கு resistance in Nifty வந்து ரொம்ப clear-ஆ justify பண்றாங்க. And above this level கண்டிப்பா நம்மளுக்கு நாளைக்கும் Nifty இந்த லெவலுக்கு மேல வராங்க அப்படின்னா first peacockல இருந்து வராங்க அப்படின்னாலே 25,500 clear resistance and above this level கண்டிப்பா ஒரு price acceptance நம்மளுக்கு தேவை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட ஐபி எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ நாட் ஹெல்தி, அப்சைடில் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி கிளியர். பட் லாஸ்ட் 2 days வந்து ரொம்ப எவிடென்ட்டாக தெரியுது பாருங்க, பிஓசி அண்ட் பீபாக் வந்து சேம் ரேஞ்சில் பில்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 25,400க்கு மேலே. பட் எஸ்பெஷலி 25,440 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் அசோசியேட் ஆயிருக்கு பிஓசி அண்ட் பீபாக் ஆஃப் லாஸ்ட் 2 days நம்மளுக்கு இருக்கிற ரீசனில். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு நாளோட க்ளோசிங்கும் ஒரே ரேஞ்சில் தான் நடந்திருக்கு அண்ட் பிஓசியும் பீபாக்கும் ஒரே ரேஞ்ச் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் சிஸ்டமும் நம்ம வந்து பார்த்துடணும் ரீசன்ட் டைம்ஸாக 25,360லேருந்து 380 வரையும், தட் இஸ் ஸ்டில் 25,400 வரையும் எனிவேர் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரையும் இருக்கு. ஸோ கிளியரான ரெசிஸ்டன்ஸும் கிளியரான இமீடியட் சப்போர்ட்டும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஐ மீன் இந்த டேவை ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் இன்னைக்கும் பர்ஃபெக்டாக இந்த டேவோட சப்போர்ட் சிஸ்டமை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 25,350 to 400 லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி ஒர்க்ட் வெல் டுடே. ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 440 ஜோனில் தான் இருந்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு பீபாக்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா 25,400 350 to 400 எனிவேர் ஒரு இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் நிஃப்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. Provided if the level broken again நம்மளுக்கு ஒரு buying excess பார்த்தீங்கன்னா 25,300 ஜோன்ல வந்து கிளியரா எவிடென்ட்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த buying excessல எங்க வேணா அவங்க சப்போர்ட் சிஸ்டம் எடுக்கலாம். அண்ட் ஃபர்தரா நம்மளுக்கு buying சிங்கிள் பிரிண்ட்ஸும் நிறையவே நிஃப்டியை பொறுத்தவரையும் இருக்கு. ஸோ மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அகெயின் இட்ஸ் அ பீபாக் கிரியேஷன் 50 to 300 ஜோன்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டோட நேற்று பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்டாக பி ஷேப் ப்ரொஃபைல்னு பார்த்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணதும் நேற்றோட க்ளோசிங் ஆன ரேஞ்ச் கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டாக ஏபி போர்லோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏபி போர்லோவும் பார்த்தீங்கன்னா 50 to 200 அந்த ஜோன் கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்களோ
அதே ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ பேலன்ஸ்டு மார்க்கெட் டுடே, நோ ஐபி எக்ஸ்டென்ஷன். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் 52,350 to 400 வந்து ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸ். பிகாஸ் லாஸ்ட் டைம் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்த ஒரு இமீடியட்டான ரெஃபரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 52,350 to 400 எனிவேர் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டேவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷன் நடக்கல. ப்ரொவைடட் நல்ல ஒரு பையிங் எக்ஸஸ் அன்னைக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க, வைட் ஐபியும் கூட. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் இட்ஸ் ஐபியோட எக்ஸ்டென்ஷன் இன்னைக்கு நடக்கல. கிளியரா ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்றாங்க, தட் இஸ் 50 to 400 லெவல்ஸ். அண்ட் அபவ் திஸ் லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையுமே கிளியரான ஒரு acceptance வேணும். that is PPOC பாத்தீங்கன்னா இன்னைக்கு 52,300 ஜோனுக்கு மேல தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த லெவலுக்கு மேல வராங்க அப்படின்னா ஆப்வியஸா 52,400 ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல், ப்ரியார் லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து புவர் ஹைலாண்ட் டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல் பாத்தீங்கன்னா போன வீடியோலயும் நம்ம பார்த்திருந்தோம். 52,500 செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 52,600 தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ டவுன் சைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னையோட ஏபி புவர் லோ பார்த்தீங்கன்னா 52,200 which is immediate first level below 52,300 கீழே மார்க்கெட் வராங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 52,200 first level of support system, immediate support system for bank nifty. and 5200 to 52,000 anywhere இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகலாம். பிகாஸ் இட்ஸ் அ லாங் பையிங் எக்ஸஸ் இல்லையா. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இங்க எங்க வேணா உங்க சப்போர்ட் சிஸ்டம் எடுக்கலாம். அண்ட் த பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் சப்போர்ட் சிஸ்டம் இஸ் திஸ் PPOC 51,900. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரையுமே அந்த 24,000ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலாக இருக்குங்க so far. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த PPOC ரிஜெக்ஷனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ ஏபி புவர் ஹை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நோ ஐபி எக்ஸ்டென்ஷன் பையிங் எக்ஸஸும் ஃபின் நிஃப்டியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்திக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் PPOC ஆன் சேம் லெவல். ஸோ 24,040 எஸ்பெஷலி 24,000க்கு மேலே தான் PPOC கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2 நாளோட க்ளோசிங்கும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ 24,040 to 50 வந்து கிளியரான ஒரு PPOCோட லெவல்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே ஃபின் நிஃப்டி வராங்க அப்படின்னா தென் 24,100 கிளியர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 24,100 வந்து நம்மளுக்கு கிளியர் ரெசிஸ்டன்ஸாக நேத்திக்கும் இருந்தது அண்ட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 24,070 ரேஞ்சே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து கண்டிப்பாக ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். on crossing this level 2400 வரையுமே clear resistance in fin nifty, first level of resistance. on crossing this level கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு acceptance in fin nifty கண்டிப்பா தேவை, price levelல ஒரு acceptance தேவை. in case market கீழே வராங்க அப்படின்னா நேத்து நம்ம எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பையிங் எக்ஸஸ் வந்து நம்ம இம்பார்ட்டண்டா இமீடியட்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அண்ட் பர்ஃபெக்டா மார்க்கெட் இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணி மார்க்கெட் அந்த லெவல்ல வந்து acceptance எடுத்திருக்காங்க. ஸோ திரும்பவும் மார்க்கெட் கீழே வராங்க ஃப்ரம் 2 days ஆஃப் சேம் PPOC லெவல்லேருந்து கீழே வராங்க, தட் இஸ் 2440லேருந்து வராங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த பையிங் எக்ஸஸ் ஆஃப் லாஸ்ட் 2 days வந்து நம்மளுக்கு வந்து 23,980 to 24,000 எங்கே வேணா அவங்க சப்போர்ட் சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இமீடியட்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இஃப் அட் ஆல் இந்த லெவலும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா then 23,900 important and second level of support system for fin nifty. so 23,900 and 23,850 வந்து it's a clear buying single print zone. so எங்க வேணா உங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, provided if these two levels are broken. so market பாத்தீங்கன்னா last 2 days support on same place and last 2 PPOC on same place and closing on same range. so fin nifty பொறுத்த வரையுமே it is very clear. and on above side கண்டிப்பா நம்மளுக்கு price acceptance is definitely required. so உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe my channel. so நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. this is purely for education purpose. thank you all, thanks for watching.